காசுக்கு கொம்பு முளைத்தால் அது கடிக்கும். விடுகதை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியை தமிழரசி. வணக்கம். காசுக்கு கொம்பு முளைத்தால் அது கடிக்கும், அது என்ன? நம்ம வீட்டையும் நம்ம சுற்றுப்புறத்தையும் சுத்தமா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த நோய்களும் வராது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் பழமொழி மூலமாகவும் சொல்லியிருக்காங்க, விடுகதைகள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வியாதிகள் ஏன் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமான இடங்கள்ல தான் அது பரவுது. அதுக்காக தான் இந்த விடுகதை கொடுத்துருக்காங்க. காசுக்கு கொம்பு முளைத்தால் அது கடிக்கும், அது என்ன? காசுன்னு எழுதுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பை போடுங்க. அப்போ என்னவாகுது? காசு கொசுன்னு மாறுது இல்லைங்களா? காசுக்கு கொம்பு முளைத்தால் அது கடிக்கும் என்பதற்கு விடை கொசு. கொசுக்கள் எப்போ உருவாகுது அப்படின்னா அசுத்தமான சூழ்நிலையில் உருவாகுது. எனவே நம் சுற்றுப்புறத்தையும் நம் வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதனால் நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த விடுகதை நமக்கு வந்திருக்கு. காசுக்கு கொம்பு முளைத்தால் அது கடிக்கும் குறித்த விடுகதை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக்